சென்னையில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக வடசென்னை பகுதி தண்ணீரில் மிதக்கிறது. அங்கு தந்தி டிவி ஹெலிகாம் மூலம் பிரத்யேகமாக எடுத்த வான்வழி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் அங்குள்ள நிலவரம் குறித்து எமது செய்தியாளர் பாஸ்கர் தொலைபேசி மூலம் தரும் கூடுதல் தகவல்களையும் கேட்கலாம். பாஸ்கர், மழை வெள்ளத்தில் மிதக்கும் வடசென்னை பகுதியின் தற்போதைய நிலவரம் என்ன? கனமழை காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகள் மழையால் மிதக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக வடசென்னை எடுத்து கொருக்குப்பேட்டை ரயில் நிலையம் முழுவதும் தண்ணீரால் சூழ்ந்திருக்கிறது. தண்டவாளங்களில் நீர் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது. அது மட்டும் கொருக்குப்பேட்டை மட்டுமில்லாமல் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மழைநீர் வீடுகளுக்குள்ளும் புகுந்திருக்கிறது. குடியிருப்புக்குள் புகுந்திருக்க காரணமாக மக்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது. இந்த பிரத்யேக காட்சிகளை பதிவு செய்வதற்காக நாம் அந்த இடத்துக்கு சென்ற போது இருசக்கர வாகனங்களிலும் சரி 4 சக்கர வாகனங்களிலும் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. சிறப்பு கேமரா உதவியுடன் இந்த காட்சிகள் பதிவு செய்து தற்போது ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. வடசென்னை முழுவதுமே தண்ணீரில் மிதக்கிறது. மழை நீரால் மக்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றனர். காரணம் என்னன்னா, சாலைகள்ல மழைநீர் நிற்கிறது. குடியிருப்பு பகுதிகளுக்கும் மழைநீர் உள்ளே புகுந்திருக்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டுகளிலும் குடியிருப்பு வாசிகளும் மிகவும் சிரமத்துக்குள்ளா இருக்கார்கள். ரயில் தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கி இருப்பதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இயங்கக்கூடிய 11 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சாலைகளில் பல்வேறு வாகனங்கள் இந்த மழை நீரால் பாதிக்கப்பட்டு பழுதான காரணமாக ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கின்றன. அந்த பேருந்துகளையும் வாகனங்களையும் அப்புறப்படுத்தும் பணியில போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதும் போக்குவரத்து நெரிசல் என்பது மிகவும் நீடிக்கிறது. இந்த காட்சிகளை பதிவு செய்வதற்காக நாம் சிறப்பாக இந்த காட்சிகளை பதிவு செய்ய வேண்டும் என்று முக்கியமான இடங்களுக்கு சென்று இந்த காட்சிகளை பதிவு செய்தோம். பல்வேறு இன்னலுக்கு நடுவே இந்த காட்சிகள் பதிவு செய்யப்பட்டது. கேமரா மூலம், இந்த சிறப்பு கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் தற்போது ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காராகவே காட்சி இருக்கிறது. தண்ணீரில் மிதக்கிறது என்று சொல்லலாம். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பலமாக வைக்கப்படுகிறது மக்கள் மத்தியில. தொடர்ந்து இந்த காட்சிகள் தொடர்ந்து ஒவ்வொரு இடமாக சென்று பதிவு செய்து ஒளிபரப்பப்படும். மழை வெள்ளத்தில் மிதக்கும் வடசென்னை பகுதியின் தற்போதைய நிலவரம் குறித்து பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை ஹெலிகாமில் எடுக்கப்பட்ட அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம்.